நம்ம சிஎஸ்கே சுரேஷ் ரெய்னாவை ஃபீல்டிங் கோச்சாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ இங்கிலாந்து வீரரை எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. யார் அந்த வீரர், என்ன காரணமாக அவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சுரேஷ் ரெய்னா என்ன காரணமாக வந்து மிஸ் பண்ணியிருக்காரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம பிரசாந்த் வீர் டெவால் பிரவிஸோட காப்பியாக இருக்க போகிறாரு. ரெண்டு பேருமே இப்போ நோ லுக் ஷாட்டில் தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பிரசாந்த் வீரோட நோ லுக் ஷாட் வந்து எப்படி இருக்குது, இதை பற்றி நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரசாந்த் வீரை பார்த்துடலாம். சிஎஸ்கேயோட பயிற்சி இடத்துல பல சம்பவங்களை வந்து பண்ணிட்டு இருந்தார். பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரீசெண்டாக வந்து தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருந்தார் நம்ம பிரசாந்த் வீர். இப்போ டெவால் பிரவிஸ் போலயே ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. நிறைய மேட்ச்சில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம பிரவிஸ் பாலை பார்க்காமலே அவ்வளோ பாலையுமே வந்து சிக்ஸ் அடிப்பார். அதே போல் நம்ம பிரசாந்த் வீரும் ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு இன்றைக்கி நடந்த ப்ராக்டிஸில். பாலை பார்க்காமலே பார்த்தீங்கன்னா ஒரு நோ லுக் ஷாட் வந்து அடிச்சிருக்காரு. அதை நம்ம சிஎஸ்கே தான் அந்த ஃபோட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெவால் பிரவிஸ் ஒரு பக்கம், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் வீர், இவங்க ரெண்டு பேருமே பாலை பார்க்காத மாதிரி ஷாட் ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே நிர்வாகமே வந்து சொல்லியிருக்காங்க பிரசாந்த் வீர் ஒரு இளம் வீரராக இருக்கார், ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி சிக்ஸாக நிறைய இவரோட பேட்டில் இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரவிஸ் போலவே இவரோட பேட்டில் இருந்தும் நோ லுக் சிக்ஸை வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் புதிய ஃபீல்டிங் கோச்சை பார்த்துடலாம். சுரேஷ் ரெய்னாவை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு அப்டேட்டை நம்ம கிரிக் பஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜேம்ஸ் பாஸ்டர் வந்து இப்போ நம்ம சென்னை டீமோட ஃபீல்டிங் கோச்சாக செயல்பட போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம கிரிக் பஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. யார் இந்த ஜேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வீரர் தான். இவருக்கு 45 வயசாகுது. கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரோட ரோலை பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பரு. நிறைய டீமுக்காக வந்து கோச்சாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போது நம்ம சிஎஸ்கே இவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா ஒரு அப்டேட்டை நம்ம கிரிக் பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு, அதாவது இந்த வீடியோ போடுற வரைக்கும் ரெடி பண்ணும்போது நம்ம சிஎஸ்கே எந்த ஒரு அப்டேட்டையுமே வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெய்னா உள்ளே வந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு தெரில, நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து மிஸ் ஆகிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாஸ்டர் நம்ம சிஎஸ்கேவின் ஃபீல்டிங் கோச்சா செயல்பட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேவின் புதிய ஃபீல்டிங் கோச்சாக இருக்கட்டும், நம்ம பிரசாந்த் வீரோட நோ லுக் ஷாட்டாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.